ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த காலத்தில் இப்போ நம்ம முடி உதிர்வு தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு தேவை ஹெல்த்தியான எண்ணெய் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கடாய், பெரிய கடாய் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம அடுப்பெல்லாம் எதுவுமே பற்ற வைக்கல, வெறும் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சிருக்கிற செம்பருத்தி இலை, கரிசலாங்கண்ணி, மருதாணி இலை, கீழாநெல்லி இலை, கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாமே பச்சையாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை கிலோ எண்ணெய்க்கு நம்ம 2 முழு அளவு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், இது வந்து வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன பீஸாகவும் கிடைக்கும், இல்லை ஒரே பீஸாக மொத்தமாகவும் நமக்கு கிடைக்கும். அது கூட இது வெட்டி வேரும் நம்ம சேர்த்துக்கலாம், வாசனைக்காகவும் சேர்த்துக்கலாம். இந்த வேம்பாலம் பட்டை வந்து நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டும், இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம வேம்பாலம் பட்டை சேர்த்த உடனே கிண்டுறதுக்கு முன்னாடியே நமக்கு கலர் மாறுறது உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க, இந்த ஓரத்தெல்லாம் பாருங்க. இப்போ மேலாப்பில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம உள்ள நல்லா எண்ணெய்க்குள்ள மூழ்கிற அளவுக்கு அமைக்க விட்டுருக்கலாம். நல்லா பாருங்க, உங்களுக்கு கலர் தெரியுதா? நல்ல சேஞ்சஸ் தெரியும் பாருங்க. இந்த இலை தழை எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரியும் கிரைண்ட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் குறைப்பாக அப்படியே அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். இந்த வேம்பாலம் பட்டை நிறையவும் நம்ம சேர்க்கக்கூடாது, ஒரு லிமிட்டு தான். ஒரு 50 ரூபா, நான் இங்கே வாங்கினேன் நாட்டு மருந்து கடையில் 50 ரூபா தான் ஒரு மினிமம் பேக்கெட்டே சொல்லிட்டாங்க. அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். வெட்டி வேரும் அதை மாதிரி தான். இது 20 ருபீஸ் பேக்கெட்டு, அதுலேயும் ஒரு சின்ன அளவு தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 லிட்டர் எண்ணெய் தானே சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கலாம். கலர் சேஞ்சஸ் ஆகிறது நல்லா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொதிக்கணும், ஏன்னா இந்த நெல்லிக்காவெல்லாம் உங்களுக்கு நல்லா அதை கொதித்து இது உங்களுக்கு கலர் மாறுறது நல்லா தெரியும். நெல்லிக்காவை நம்ம வறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது மாறும். வணக்கினா நம்மளுக்கு மாறும் இல்லையா, அந்த மாதிரி மாறணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம். உங்களுக்கு பாருங்கள், பபிள்ஸாக வர்றது நல்லா தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். நமக்கு கலர் நல்லா மாறி வரும். ஸ்மெல் உங்களுக்கு இது நல்லா கொதி வரும்போதே ஸ்மெல் நல்லா தெரியும் உங்களுக்கு. நம்ம மருதாணி எல்லாம் ஆட் பண்ணும்போது நெல்லிக்காவோட ஸ்மெல்லும் மருதாணியோட ஸ்மெல்லு, நம்ம வெட்டி வேறு வேம்பாலம் பட்டையோட ஸ்மெல்லு உங்களுக்கு நல்லா தூக்கி கொடுக்கும். நம்ம தலையில் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு பெருசாக நீங்கள் ஹேர் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதில் நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதுவே நல்லா உங்களுக்கு ஸ்மெல் கொடுக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் இந்த அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டா போதும். கொதிக்கிட்டோம், நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற செம்பருத்தி பூ, நம்ம ஒத்தடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ தான் நம்ம சேர்க்கணும். ஹைபிஸ்கஸ் இதை சேர்க்கும் போது நமக்கு இன்னுமே முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான
விட்டமின்ஸ் எல்லாமே இதில் அதிகமாகவே இருக்குது. இதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். நான் 1 டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அதனால இப்படி ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இதையும் நம்ம நல்லா எண்ணெய்க்குள்ளே மூழ்கிற அளவுக்கு டிப் பண்ணி பாருங்க. நம்ம போட்ட அந்த கீரை எல்லாமே உங்களுக்கு வணங்கி இருக்கிறது நல்லா தெரியும். கலர் பச்சை கலர்லேருந்து டார்க் க்ரீனுக்கு மாறி இருக்கும், நல்லா தெரியும் பாருங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இன்னைக்கு இருக்கிற வெயில் டைமில் பொல்யூஷன்ஸில் நமக்கு முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்தில் 3 நாள் நல்லா எப்படி சொல்கிறது, சொதன்னு தலையில் தேய்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஒரு சைட்லலாம். அந்த மாதிரி நல்லா டீப் மசாஜ் கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள். நல்லா தலையில் நம்ம விட்டு வேர்க்காலில் நல்லா டீப் மசாஜ் கொடுக்கணும். எப்போவுமே நம்ம எண்ணெய் தேய்க்கும்போது சும்மா மேலோட்டமாக அப்படி தேய்ச்சிட்டு போகும்போதெல்லாம் அது நமக்கு பெருசாக இம்பேக்டே இருக்காது. இதுவே நம்ம டீப் மசாஜ் கொடுக்கும்போது நமக்கு ஆல்ரெடி இருக்கிற தலைவலியும் குறைஞ்சிரும். நம்ம வேர்க்காலுக்கு நல்ல மசாஜ் கொடுத்தா மாதிரி இருக்கும். முடியும் நல்லா வளரும். கொட்டுறது நமக்கு குறையும். கொட்டுறது குறைஞ்சாலே முடி நமக்கு நல்லா வளரும். நம்ம இப்போ இருக்கிற டைமில் ஹெல்மெட் போட்டு போகிறோம். சிஸ்டம் நம்ம ஃபுல் டைம் 8 hours 10 hours நம்ம சிஸ்டமில் இருக்கும்போது பாடி ஹீட் ஆகும். பாடி ஹீட்னாலே நமக்கு முடி குறையும். அந்த ஹீட்டு குறைக்க தான் நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். மற்ற பொருள்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த செம்பருத்தி இலை, பூ, இந்த வெட்டி வேறு, வேம்பாலம் பட்டை, இதெல்லாம் கருவேப்பிலை, இதெல்லாம் நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டும். அதனால ஸ்ட்ராங்காக இருக்கும். முடி அப்படியே பாதியாக உடஞ்சி விழும் இல்லையா. ஒரு சிலருக்கு நல்லா நீளமாக இருக்கும், ஆனால் வேரோட கழகும். ஒரு சிலருக்கு பாதியாக உடையும். அப்படி இல்லாமல் நமக்கு நல்ல முடி முதல்ல வேறு ஸ்ட்ராங் ஆக்கினாதான் முடி நமக்கு நீளமாக வளரும். கருப்பாகவும் வளரும். ஏன்னா நம்ம கருவேப்பிலெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ நமக்கு கருப்பாக வளரும். நரமுடியெல்லாம் நமக்கு போயிட்டு நமக்கு எல்லாம் கருப்பு முடியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நம்ம ஹிண்டுலேக் ஆயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட கலர் நமக்கு வந்துருச்சா. அந்த அளவுக்கு இது பெஸ்ட்டு. உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். நீங்கள் இதை காய்ச்சும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இது நல்லா நம்ம காய்ச்சிக்கணும். எந்த ஒரு எண்ணெயுமே காய்ச்சி யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதுவும் நம்ம ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் வாங்கி, இது தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலையே பண்ணுறது. பாக்கெட்லேருந்து நம்ம கொண்டு வந்து பாட்டில் இல்லைன்றதெல்லாம் நம்ம பாக்கெட்டில் கொண்டு வந்து, அதனால் செக்கு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் பலன் 2 மடங்காகும். நம்ம ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு தலைவலி குறையும், தலைபாரம் குறையும். தலைவலி, தலைபாரம், சூடு இதெல்லாம் இல்லைனாவே நமக்கு முடி வளர்ச்சி நல்லா இருக்குமே. பாருங்க நல்லா கொதி வருது. இப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிட்ட ஒரு 5 to 10 minutes நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போ தான் இதில் இருக்கிற மொத்த சாரும் இதில் இறங்கும். எல்லா எசன்ஸும் இறங்கணுன்னா நம்ம ஒரு 5 to 10 minutes வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் ஸ்டீல் கடாயை வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதை எப்பவுமே அகலமான கடாயை வைங்க. ஏன்னா இந்த பொருள்லாம் நம்ம போட்டு கிளறி எடுக்கிறதுக்கு அதுதான் வசதியாக இருக்கும். நல்ல நீளமான கரண்டி வச்சுக்கோங்க. ஏன்னா கையில் எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நீளமான கரண்டி வச்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா இதில் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா தெரியும். இதோட எண்ணெயை பாருங்கள், என்ன கலர் பாருங்கள். உங்களுக்கு ஊற்றும்போது நல்லா தெரியும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா இது எல்லாமே நம்ம போட்டோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வெந்து வணங்கி வந்துச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல கலர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம போட்ட நெல்லிக்காயெலாம் எந்த அளவுக்கு வணங்கியிருக்கு பாருங்கள். இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு இது ஒரு 12 மணி நேரம் குறைஞ்சது ஒரு நாளாவது இதில் அப்படியே ஆறட்டும். இந்த நம்ம போட்டிருக்கிறது எல்லாம் அதில் ஊறி நல்லா ஊறி இறங்கி இருக்கும் இந்த பொருள் எல்லாம். அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டேவாவது முழுசாக ஆறணும். ஒரு பக்கம் சூடு ஆறணும், இதுவும் நல்லா அதில் ஊறிச்சுன்னா நமக்கு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம்.